மரியனின் பிறந்த நாளுக்கான ஆதாரம் விவிலியம் உட்பட எந்த நூலிலும் காணப்படவில்லை. செப்டம்பர் 8ஆம் நாள் மரியனின் பிறந்த தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டாடப்படுவதன் பின்னணியில் ஆழமான அர்த்தங்கள் உள்ளது. எண் 8 புது பிறப்பின் அடையாளமாக திகழ்கின்றது. 6ஆம் நாள் படைப்பு முடிந்த பின் 7ஆம் நாளை கடவுள் அர்ச்சித்து ஓய்வெடுத்தார். இவ்வாறு முதல் படைப்பு 7ஆம் நாளில் முடிவடைகின்றது. 7ஆம் நாளில் முடிவடைந்த முதல் படைப்பு கடவுளின் சாபத்திற்கு உள்ளானதால் அதனை புதுப்பிக்க முடிவெடுத்தார் இறைவன். தொடக்க நூல் 3:16. புது படைப்பு மீண்டும் துவங்குவது எனில் அது 8ஆம் நாளில் துவங்க வேண்டும். மரியன்னை புது படைப்பின் துவக்கமாக இருக்கின்றார். ஆகவே மாதத்தின் 8ஆம் நாள் மரியன்னை பிறந்த தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் அன்னையின் பிறந்த மாதமாக கொண்டாடப்பட காரணம் என்ன? டிசம்பர் 8இல் மரியன்னை அவருடைய தாயின் கருவில் உருவானதை அமலோற்பவ அன்னை என கொண்டாடுகிறோம். 9 மாதங்கள் கடந்து 10வது மாதம் குழந்தை பிறக்கும் காலம். டிசம்பர் 8இல் கருவில் உருவாகும் அன்னை 9 மாதங்கள் கடந்து 10வது மாதமாகிய செப்டம்பர் மாதத்தில் பிறக்கிறார். அதனால்தான் செப்டம்பர் 8ஆம் நாள் மரியன்னை பிறந்த தினமாக கொண்டாடப்படுகின்றது.